நீங்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க. 2 வாட்டி 2 இருந்தாங்க. வாட்டி. 2 லாங்குவேஜ்ல. தெலுங்கு. தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, அதுக்கப்புறம் தெலுங்கு. தெலுங்கு. ஸோ உள்ள இருந்திருக்கீங்க. உள்ள என்ன நடக்கும்? என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறதே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தெரியும். ஆமா. ஒரு விஷயமா இப்ப வந்து எல்லாரோட கருத்துமே வந்துட்டு ஒரு தகுதி இல்லாத ஆட்கள உள்ள கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே இன்ஸ்டாவ தொறந்தா போதும், யூடியூப திறந்தா போதும், இத தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி எடுத்தாங்க விஜய் டிவி? எப்படி எடுத்தாங்க விஜய் டிவி? அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இப்ப நீங்க திவாகர் அவர் மேல வந்துட்டு நீங்க வந்துட்டு கேஸ் குடுத்திருந்தீங்கம்மா. அவருமே உள்ள ஆமா. போயிருக்கிறாரு. உள்ளலாம் போல. நான் குடுத்த கேஸ்லாம் உள்ள போல. இல்லம்மா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆக்சுவலி உள்ள போயிருந்திருக்கணும். ஆ. எனக்கே தெரியல. அதோட எனக்கு பெரிய ஷாக் என்னன்னா, நம்ம ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அவங்கள நீங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னா, இது இது விஜய் டிவியோட எத்திக்ஸ் என்ன? நான் முதல்ல விஜய் டிவியோட எத்திக்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, எண்டோமோல்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து டோட்டலாவே இப்போ நான் யாருன்னு தெரியாது. என்ன பத்தி விஜய் டிவிலருந்து சொல்லணும் அவங்களுக்கு. ஷக்கீலான்னா இவங்க, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ இவங்கள நீங்க ஆராய்ச்சியே பண்ணலையா? நான் ஒரு கேஸ் குடுத்துருக்கேன். இவங்க வந்து ஜாதிய வச்சு இவரு நெறைய பேசியிருக்காருன்னு நானாவது கம்ப்ளைண்ட் குடுத்து நெறைய பேர் அத பேசியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும், இதெல்லாம் நீங்க வந்து எண்டமால்ல சொல்லியா?